ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழின் அகம்புறம். இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? இந்த முகம் தமிழக அரசியலில் புதிய முகம் அல்ல. தமிழர்களின் உரிமை சார்ந்த போராட்ட களங்களில் அடிக்கடி முதலாக நிற்கிற ஒரு முக்கியமான முகம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான, நாடறிந்த நல்ல பேச்சாளரும் உணர்வாளருமான திரு வேல்முருகன் அவர்களை உங்களின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் திரு வேல்முருகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஐபிசி தமிழ் ஊடாக உங்களை சந்திக்க இருக்கிற உலக தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? ஐபிசி தமிழ் ஊடாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது தமிழ் உறவுகளை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஐபிசி இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், தாய் தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூலையில் இருக்கின்ற வேல்முருகனை உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது தமிழ் உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக இந்த நேரத்தில் தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் ஐபிசி தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற, பார்த்து வருகின்ற எமது அனைத்து உறவுகளுக்குமான என் முதல் வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசியல் என்பது நெருப்பாற்றில் நீந்துவதை போன்றது என்று அறிஞர்கள் கூறுவார்கள். இந்த அரசியல் அழுத்தங்கள் எதுவுமே இல்லாது இனிமையான, பசுமையான பன்ருட்டி கால பால்ய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பாக என்னுடைய பாலிய நினைவுகள் என்று சொன்னால் ஒரு 10 வயது வரையில் மட்டும்தான் அப்படி ஒரு நினைவுகள் எனக்கு இருக்கும். குறிப்பாக நான் சிறு வயதில் நான் பிறந்த ஊர் புலியூர் என்கிற ஒரு கிராமம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி அருகாமையில் இருக்கிற கடலூர் மாவட்டம். அங்கே பன்ருட்டி முந்திரி காடுகள் அதிகம் நிறைந்த, முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா, பலா, வாழை விவசாயம் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விவசாய கிராமத்தில், விவசாய பூமியில் ஒரு செம்மண்ணுக்கு சொந்தக்காரன் என்கிற அளவிலே பிறந்த ஒருவன் நான். என்னுடைய இந்த நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இந்த பாலிய மலர் நினைவுகள் போல் அப்படின்னா, எனக்கு நான் 70களில் பிறந்தேன். 80 அல்லது 82 ஒரு 10-12 வயதுக்குமான வரையில் தான் நான் அந்த இளமை, என்னுடைய அதாவது நினைவு தெரியாத காலங்களில் என்னுடைய மகிழ்ச்சியான காலங்கள் இருந்தன. ஆனால் அந்த 80க்கும் பிறகு என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒருவனாக சிறு வயதிலேயே அங்கே இருக்கிற அரசியல் சூழல்களும் பல்வேறு காலநிலைகளும் என்னை அதில் உருவாக்கியது. ஆக அந்த வகையில் என்னுடைய இளமை கால மகிழ்ச்சிகரமான நினைவில் நின்று ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் என்று எதுவும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரையிலும் அரசு உயர்நிலைப்பள்ளி குள்ளஞ்சாவடியில் படித்தேன். கிராமத்தை ஒட்டிய ஒரு பகுதி தான் அது. அங்கு எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் சரியான முறையில் வகுப்புக்கு நேரத்துக்கு வருவதில்லை, சரியான முறையில் வகுப்பறைக்கு வந்து மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதில்லை. அன்றைக்கு எங்களுக்கு சத்துணவு வழங்கிய பொறுப்பாளர்கள், அந்த சமையலர்கள் எல்லாம் சிறு இந்த முட்டைகளை எடுத்து செல்வது, அரிசிகளை எடுத்து செல்வது, ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு வராமல் இருப்பது, இதற்கு எதிராக அந்த 10-11 வயதுகளிலே மாணவர்களை திரட்டி வகுப்புகளை புறக்கணித்து அன்றைய மாவட்ட கல்வி அலுவலர் என்று சொல்லக்கூடிய டிஓ என்று சொல்வார்கள், சிஓ என்று சொல்வார்கள், அவர்களுக்கு புகார் அளித்து அவர்களை வர வைத்து பார்க்க வைத்து அவர்களின் ஊடாக அந்த ஆசிரியர்களை பணிமாறுதல் செய்து, அப்போதிருந்தே எங்களுடைய பள்ளிக்கு நல்ல தரமான எங்களுடைய மாணவர்களுக்கு கல்வி வேண்டும், சரியான நேரத்தில் ஆசிரியர்கள் எங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற ஆவலின் அடிப்படையிலாக சிறு வயதிலேயே முதலில் எனக்கு கல்வி தந்த குருக்களை எதிர்த்து போராடி தொடங்கியவன். அதே காலத்தில் தான் உங்களுக்கு தெரியும், 1980களில் ஈழ போராட்டம், அங்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த 80களில் போராட்டம், அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய அந்த போராளிகள் இயக்கம். அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு படையை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கு, ஆதிக்க அரசுகளுக்கு எதிராக பல்வேறு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்புகளை நடத்த தோழர் தமிழரசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு விடுதலைக்கான வேட்கையை உருவாக்கிய ஒரு தருணம். அதேபோல் உங்களுக்கு தெரியும், 1980களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு வன்னியர் சங்க தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சமூக நீதிக்காக அல்லது கல்வி, வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று 80களில் தொடங்கிய அறப்போராட்டத்திலிருந்து 87ல் தொடங்கிய உலகமே அறிந்து கூடியவர்கள் நடந்த வன்னியர்கள் நடத்திய ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டம். ஆக இந்த 3 போராட்ட சூழல்களும்
மாணவ பருவத்தில் 10 வயது 12 வயதில் இருந்த என்னை ஆட்கொண்டது. அதனூடாகவே நான் மிக ஒரு போர்க்குணமும் போராட்ட குணமும் என்னை தயார்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தயாராகி கொண்டேன். அந்த வகையில் அன்று 80களில் தொடங்கி தமிழீழ விடுதலை போராட்டத்தை முற்றுமுதலுமாக கவனித்து வருவனாகவும் அதற்கான ஆதரவு தளங்களில் செயலாற்றியவனாகவும் அதேபோல் அங்கு தமிழரசன் அவர்களுடைய சக தோழர்களால் அங்கு கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், கொல்லஞ்சாவடி, முத்தாண்டிக்குப்பம், புத்தூர் போன்ற பல்வேறு 80-90களில் நடந்தேறிய மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் அல்லது தமிழ்நாட்டில் தோன்றிய அந்த ஆயுத போராட்டத்தினுடைய வெளியுலகு தெரிந்த செய்திகள் ஆக இப்படி உள்வாங்கிய காரணத்தினால் எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையில் மிக ஒரு இனிப்பான தருணம் அல்லது மிக மகிழ்ச்சிக்குரிய தருணம் அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படித்த அந்த தருணங்களை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. காரணம், மீதி அத்தனை பங்களிப்புக்கான ஏதோ ஒரு விதத்தில் காவல்துறையுடைய சீண்டலுக்கும் காவல்துறையுடைய ஒடுக்குமுறைகளுக்கும் பல்வேறு உண்மைக்கு மாறான வழக்குகளில் ஆள்படுவது, நீதிமன்றத்தை நாடுவது, மனித உரிமை ஆர்வலர்களை நாடுவது என்று சிறு வயதிலிருந்தே ஒரு போராட்ட குணத்துடன் போர்க்குணத்துடன் இது போன்ற ஆதிக்க அரசுகள் அல்லது மிகப்பெரிய அழித்தொழிப்பு செய்கின்ற அரசியல்வாதிகளிடமிருந்து தமிழர்களை காப்பாற்றுவது, தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டங்களில் பங்கெடுத்துவது, அப்புறம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த வன்னியர் சங்க கால போராட்டங்களில் ஒரு வெளி உலகத்தின் பார்வை புரிதல் பெரியாரியோ அம்பேத்கரையோ அல்லது மார்க்ஸ் பற்றியோ அல்லது உலக வரலாற்று விடுதலை போராட்டங்களை பற்றியோ தெரிந்து கொள்ளாத எமக்கு அதையெல்லாம் உள்வாங்கி பிறகு அந்த வேறு விதமான தளத்திற்கு வந்து அப்புறம் அதற்கு பிறகு முற்றுமுதலுமாக இன்று வரையில் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கக்கூடியவனாகவும் அதற்குரிய சிறு சிறு உதவிகளை செய்யக்கூடியவனாக இருந்து வருகிறேன். உங்களுக்கு தெரியும், 80களிலிருந்து இன்று வரையிலும் அன்று தொடங்கி இன்று வரை எமது இன மக்களின் பேரழிப்புக்குள்ளான அந்த செய்திகளையும் அதனுடைய பாதிப்புகளையும் உள்வாங்கிய காரணத்தினால் எனக்கென்று என்னுடைய இந்த இளமைகால வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் சொல்லிக்கொள்கின்ற அளவில் இல்லை என்பதுதான் நான் இங்கு அது வருத்தத்தோடு பதிவு செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் இது போன்ற சமூக மாற்றத்திற்கான புரட்சியாளர்களுக்கும் பின்னால் ஏதோ ஒரு தளத்தில் ஆதரவாக இருந்து செயலாற்றி வருகிறேன் என்பது கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆசிரியர் வரவில்லை என்றவுடன் விளையாட்டு மைதான களங்களில் குதிக்காமல் அப்போதே அரசியல் களத்தில் குதித்திருக்கிறீர்கள். அப்படியானால் மிக சிறிய வயதிலேயே நீங்க தீவிர அரசியலுக்கு வந்துட்டீங்க. இருந்தும் குறிப்பாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல மிக மிக தீவிர அரசியலுக்குள் எப்போது நீங்கள் பிரவேசித்தீர்கள்? நான் மிக இளம் வயதில் அரசியலிலே குதித்து அல்லது ஆர்வம் ஏற்படுவதற்கான பல்வேறு எனக்கான புற காரணங்கள் அதிகமாக இருந்தன. என்னுடைய மாவட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நெருக்கமான உறவுகள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை செலுத்தியவர்களாக இருந்தார்கள். இந்தியாவின் முதல் சுதந்திர விடுதலை போராட்டத்தினுடைய சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு முதல் பாரத பிரதமராக பதவியேற்ற திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற பதவியேற்பு நிகழ்வில் என்னுடைய தாத்தா திரு கோவிந்தசாமி படையாச்சி என்று சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமை என்பவராக இருந்தார். அதேபோல் இன்னொரு உறவினர் திரு ராமசாமி படையாச்சி என்று சொல்லக்கூடிய கடலூர் ராமசாமி படையாச்சி என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்கி நேரு அவர்களால் தனிப்பட்ட முறையில் அழைக்கக்கூடியவர். ஆக அந்த சூழல், பக்கத்து கிராமங்கள், பக்கத்து உறவுகளை சார்ந்த அவர்கள் அதையெல்லாம் எங்கள் அப்பாக்கள் எனக்கு தகவலாக சொல்வார்கள் சிறு வயதிலே கதைகளாக. அதற்கு பிறகு நான் நேரடியாக அரசியலிலே ஆர்வம் இருப்பதற்கான காரணங்களாக அமைந்தது என்னுடைய சொந்த ஊர் அந்த புலியூர் காட்டுசகை என்கிற அந்த கிராமம். அந்த கிராமத்தில் எனக்கு உறவினராக பங்காளியாக இருப்பவர் தான் என்னுடைய சித்தப்பா முறையாக இருக்கக்கூடியவர் தான் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், 80களிலிருந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அடுத்த இடத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக, ஒரு ஹானஸ் பட்டம் பெற்றவராக, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை இந்தியாவின் சார்பாக அன்னை பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஐநாவில் அன்றைக்கே எடுத்து பேசுவதற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர். அவர் ஒரு 100 காரில் கலெக்டர், அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் எல்லாரோட புடைசூட அப்படியே செவப்போலுக்கு போட்டுக்கிட்டு வருவாங்க. நான் பள்ளி பருவ மாணவனாக இருந்து புளிய மரத்தடியில் உட்காந்து பார்த்து கொண்டிருப்பேன். ஆக நம்ம ஊருக்கு கார் வராங்க, கலெக்டர் வராங்க, மந்திரி வராங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பசங்களாம் ஓடி போவோம். அப்படி அந்த மாதிரி ஓடி போய் இப்போ அவர் உறவர் தானே ஊருக்கார பையனாச்சுன்னு சொல்லி கூட்டு பக்கத்தில் மடியில் உட்கார வச்சு இந்த அதிகாரிகள் கை கொடுக்கும்போது ஆப்பிள் பழங்கள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் பார்க்குற அப்படி ஒரு சிறு வயதிலே ஒரு தாக்கம். அப்புறம் இன்னொரு உறவினரும் எமது மண்ணை சார்ந்த எமது நெருங்கிய உறவினர் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் திரு போராகம் என்று நேர்மையான ஒரு அன்றைக்கு அவர் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இளம் வயது அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி அவர் வருகின்ற போது அப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்களுடைய தாத்தாக்கள் எம்பியாக இருந்தது. அப்போ சொல்லுவாங்க, கோயங்கான்னு சொல்லக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய குடும்பத்தினுடைய அவரை சார்ந்தவர்கள் அங்கு கடலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு விமானங்களில் துண்டறிக்கைகளை போட்டு எங்கள் தாத்தா திருக்குறள் முனுசாமி போன்றவர்களை தோற்பிடிப்புக்கான முயற்சி எடுத்தார்கள். அப்போ பரபரப்பாக பேசிக்கொள்வார்கள், கதையாக சொல்லுவாங்க எங்களுடைய உறவினர்கள்லாம். அப்போ
விமானத்தில் வந்து நோட்டீஸ் போட்டு ஓட்டு கேட்டோன்னே இதுமாரி நம்ம தாத்தா தோக்கடித்த வரலாறுலாம் உண்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமிதத்துக்குரியதாக இருக்கும். ஆக அந்த சிறு வயதில் இதையெல்லாம் கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு பெற்றோர்களால் அப்பாவால் சித்தப்பாவால் உறவுகளால் நண்பர்களால் சொல்லப்பட்டதை கூர்ந்து அதன் ஊடாக ஒரு அரசியல் ஆர்வம் ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து 1983 ஜூலை கலவரத்தின் போது ஈழமண்ணில் நடந்தேறிய மிகப்பெரிய ஒரு இன கலவரத்தின் போது நான் அங்கு வகுப்பில் படித்து கொண்டிருக்கிற மாணவன். அப்போது என் தலைமையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 800 மாணவர்களை அழைத்து கொண்டு ரயில் மறியல் செய்து ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் 10 வயதில் மாணவர்களை திரட்டி மக்களுக்காக போராடுகின்ற வேல்முருகன்கிற ஒரு செய்தி இடம்பெற்று இன்று கூட நான் அதை பாதுகாப்பாக நினைவு கூறுவேன் எல்லா நிகழ்வுகளையும். அப்படி ஒரு அரசியல் அப்படி ஈர்க்கப்பட்டோம். நேரடியாக அரசியல் களத்தை பார்த்து நேரடியாக அரசியல் களத்தில் பணியாற்றியவர்கள் குடும்பத்திலே வாழ்ந்து அதனூடாக அரசியலுக்கு வந்து அதனூடாகவே நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நான் இருந்த 2001 2006 இளம் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதற்கும் பிறகு 2006 2011 சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு இளம் வயது அரசியல் கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறேன். ஆக என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது இளமையிலிருந்து நான் சொல்ல நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்து வருவது போல அகமும் புறமும் போல் என்னுடைய அகமும் புறமும் அரசியலால் பீழப்பட்ட ஒரு மண், போராட்ட களத்தால் சூழப்பட்ட ஒரு மண். அந்த சூழ்நிலை அடிப்படையிலே இளமையிலிருந்து அந்த அரசியல் ஆர்வமும் அரசியல் ஈடுபாடும் ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து தொய்வில்லாமல் பல்வேறு சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாதிப்புகள், வழக்குகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இன்றைக்கும் நெஞ்சிரத்தோடு போராடக்கூடிய அந்த உணர்வையும் அந்த துணிச்சலையும் அந்த நேர்மையும் நான் பெற்றிருக்கிறேன். மகிழ்ச்சி. 2001ஆம் ஆண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் நான் நினைக்கிறேன். நீங்கள் மக்கள் விடுதலையை முன்னெடுத்தீர்கள். மக்கள் உங்களை முன்னெடுத்தது 2001ஆம் ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தலின் போதுதான். முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு நீங்கள் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக உள்ளே நுழைந்த பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது எனக்கு வயது குறைவு. நான் சட்டமன்றத்துக்கு போனோடனே அங்கே வந்து அந்த சில முன்னணி உறுப்பினர்கள் பேசுவார்கள். பேசுகின்ற போது இந்த அவை யாரெல்லாம் அலங்கரித்தார்கள் என்கிற அடிப்படையில் பல்வேறு பேரறிஞர் அண்ணாவை சொல்லி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எல்லாம் சொல்லி, அப்போது அமைச்சராக இருந்த கக்கன், திரு பூராகம் போன்றவர்கள், பல்வேறு ஜீவாவை பற்றி கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதெல்லாம் பேசுகின்ற போது ஒரு பிரமிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் அரசியலில் இவ்வளோ அப்பழுக்கற்ற நேர்மையான தலைவர்கள் எல்லாம் கோலோச்சிய இந்த அவையில் நாமும் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்து நமக்கும் இந்த அவையில் இடம் கிடைத்திருக்கிறது. அது இன்னும் சொல்லப்போனால் பெரிய இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் அல்லது அன்றைய அரசியல் சூழலில் பலரால் மதிக்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தது. என்னுடைய ஊருக்காரர், என்னுடைய பங்காளி உறவுமுறையக்கூடிய திரு பண்ருட்டியார் அவர்களை எதிர்த்து தான் நான் வெற்றி பெற்றேன். அவரை எதிர்த்து 7 முறை அந்த தொகுதியில் எவராலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆக அவரை பற்றி கூட அங்கே பேசும்போது சொல்லுவாங்க, சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு நிர்வாகி அப்படின்னு சொல்லி. ஆக அவரை எல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று அந்த அவையிலே போய் அங்கு மக்களுக்காக பணியாற்றுவது என்பதும் சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் அதிகமான சட்டமன்றத்தில் கேள்விகளை கேட்டவன், அதிக நேரம் சட்டமன்றத்தில் பேசியவன், அதிக நேரம் துணை கேள்வி எழுப்பியவன், அதிக நேரம் மக்களுக்கான வெட்டு தீர்மானங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்தது. இது எல்லா அடிப்படையிலும் பேரவைத் தலைவர் அவர்கள் பெயர்களை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிக்கின்ற போது அந்த வாசிப்பார்கள். அப்போ கைத்தட்டி ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வரவேற்பு சொல்வார்கள். குறிப்பாக எனக்கு அங்கு இதர சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பேரவைத் தலைவருமே கூட ஒரு ரசிகர் கூட்டம் போல் இருப்பார்கள். நான் இளமையிலிருந்தே நான் பள்ளி பருவத்திலிருந்தே நான் பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு ஏதாவது ஒரு தலைப்புகளிலே பேசுகின்ற வழக்கம். ஆக என்னுடைய பேச்சு என்பது சட்டமன்றத்தில் குறிப்புகள் இல்லாமல் பேசுவேன். என் தொகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களின் பெயரை சொல்லி, பகுதியினுடைய பெயரை சொல்லி, அந்த ஊருக்கு சாலை வசதி வேண்டுமா, குடிநீர் வசதி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, சுகாதார வசதி வேண்டுமா, உயர்நிலைப் பள்ளி வேண்டுமா, மேல்நிலைப் பள்ளி வேண்டுமா, ஆக அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வீட்டு மனை பட்டா என்று சொல்லக்கூடியதிலிருந்து அத்தனை சமூகத்தினுடைய பிரச்சனைகளும், இதர தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளுடைய பிரச்சனைகளும், தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளும் தட்டு தடங்காமல் நான் எடுத்து வைக்கிற அந்த பாங்கை பார்த்துவிட்டு அன்றைய முதலமைச்சர் அவர்களும் அன்றைய பேரவைத் தலைவர் அவர்களும் பாராட்டு பெற்றிருக்கிறார். ஆக அந்த நீங்கள் சொன்னது போல் அந்த இளம் வயதில் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக சென்று தமிழ்நாட்டு அரசியலில் நான் உள்ளே புகுந்து ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக வெளி உலகத்துக்கு அறிமுகமாகி, ஊடக வெளிச்சத்திற்கு அறிமுகமாகி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஊடாக பல்வேறு செய்திகளை சட்டமன்றத்தில் விவாதித்து பேசி அது பத்திரிகைகளிலும் உங்களை போல ஊடக நண்பர்களாலும் விவாதிக்கப்படக்கூடிய பொருளாக கூட மாற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த தருணம் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராகி நான் செய்தது இந்த கனிம வள கொலை பற்றி இன்றைக்கு பேசி வருகிறார்கள். அன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் முதலாக இந்த கனிம வள கொள்ளைகள் என்று இந்த மணல் குவாரிகளை சில தனிநபர்கள் ஏற்கனவே என்ன நடக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு யாரும் விடுவார்.
அங்கே இருக்கிற மாவட்டம், வட்டம், ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பி, இப்போ சேர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிண்டிகேட் அமைத்து எல்லா கட்சிகளும் அமைத்துக்கொண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிற மணலை எல்லா ஆறுகளிலும் கொள்ளையடிப்பார்கள். அது யாருக்கும் கேட்பாரில்ல. ஒரு மணல் கோரி அதிகபட்சம் 1000 ரூபா 5000 ரூபாய்க்கு மேலே ஏலம் போகாது. அப்போ இதை ஒரு புள்ளி விவரங்களாக சேகரித்து அன்றைய முதலமைச்சர், இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களிடத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அது அரசுடைமை ஆக்க வேண்டும், அரசே அதை நடத்த வேண்டும். இந்த சிண்டிகேட் பாமித்துக் கொண்டு அரசியல்வாதிகள், நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு, ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு, அரசியல்வாதிகள் இதை கொள்ளையடிக்கிறார்கள், இதை தடுக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு கோரிக்கை முன்வைத்து அதை முதலமைச்சர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு குறைந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அதன் மூலமாக ஒரு 1000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவன். அதுபோன்று பல்வேறு சட்டமன்றத்தில் இளம் வயதில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி வென்றிருக்கிறேன். சில சாதனைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது போன்ற செயல்களையும் செய்திருக்கிறேன். ஆக அந்த வகையில் என்னுடைய அந்த அரசியல் பிரவேசம் என்பதும், நான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு பங்காற்றியது என்பதும் உண்மையிலேயே ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், ஒரு அழகிய ஒரு நினைவு தான்ல. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். கூர்மையான கேள்விகளும் காத்திரமான பதில்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தற்போது ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வரவேற்கிறோம். இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழ் அகம் புறம். திரு வேல்முருகன் அவர்களே, 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்கால் சமர் தனது உச்சகட்டத்தை அடைந்த அந்த காலகட்டம், கொத்து கொத்தாக அப்பாவி தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட காட்சிகளை ஊடகங்களில், செய்தித்தாள்களில் புகைப்படமாகவும் காட்சிகளாகவும் பார்த்த அந்த காலகட்டம், எத்தகைய உணர்வெழுச்சிக்கு நீங்கள் ஆளானீர்கள்? அந்த நேரம் எனக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு இயலாமை. அதாவது பக்கத்தில் கடல் எல்லையின் காரணமாக ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள், உடலால், உயிரால், உணர்வால், மொழியால், கலையால், பண்பாட்டால், நாகரிகத்தால் எல்லாமாக ஒரே இரத்தமும் சதையுமாக பின்னி இருக்கிற எமது உறவுகளை சிங்கள பேரினவாத அரசு இவ்வளவு பெரிய ஒரு கொடூர தாண்டவம் ஆடி குறிபார்த்து எமது மக்களை குண்டுமழை பொழிந்து கொன்றபோது, இந்த இந்தியாவின் இறையாண்மை என்று சொல்லக்கூடிய, இந்த இந்தியாவின் ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் எதுவும் செய்ய முடியாத ஒரு இயலாமையில் இருந்தேன். அப்படி இருந்து அதை பல நாட்களாக அந்த போரின் செய்திகள் எல்லாம் என் காதுக்கு வருகின்ற போது, குறிப்பாக மதிப்பிற்குரிய அண்ணன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் தொடர்பாளராக சிரித்த முகத்துடன் உலகமெல்லாம் சென்று ஒரு சமாதான புறாவாக பறந்த அந்த மதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அந்த குறிபார்த்து உண்டு தாக்குதல் செய்து கொன்ற நாட்களிலிருந்து நான் இதை குறித்து பல்வேறு தளங்களில், பல்வேறு களங்களில் இதை அந்த போரை தடுப்பதற்கு அல்லது தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை திரட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எல்லாம் நான் மேற்கொண்டு, பல்வேறு தலைவர்களை எல்லாம் சென்று சந்தித்து, நாம் இதற்காக மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சியினுடைய மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டில் ஒவ்வொரு கட்சியும் பெரிய கட்சிகள் மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது சீட்டுக்காக 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேரை நாம் திரட்டுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய பாரிய ஒரு அழிவை அங்கு சிங்கள தேசம் தொடர்ந்து எமது மக்கள் மீது தாக்குதல் நடத்தி செய்து வருகிறார். அதான் இந்த கோவில்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கோயில்களில் குத்து குண்டுகளை போடுவது, ரசாயன கெமிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன குண்டுகளை போடுகின்ற போது அது தரையில் வெடித்து காற்று சுவாசிக்கின்ற போதே அந்த சுவாசத்தை உள்வாங்குகின்ற நம்முடைய இளம் சிறார்களும், பச்சிளம் குழந்தைகளும், தாய்மார்களும், இளைஞர்களும், முதியோர்களும் அப்படியே சுருண்டு சுருண்டு விழுந்து செத்து போகின்ற காட்சி. இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருந்தது. தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் தலைவர் அவர்களால் நேசிக்கப்படுகின்ற கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் ஒரு ஆடியோவாக, சிடியாக வெளியிட்டு அந்த காட்சிகளை எல்லாம் தொகுத்து இங்கே அனுப்பினார்கள். அதை நான் பல லட்சக்கணக்கான சிடிகளை எல்லாம் வெளியிட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று கொடுத்தோம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்தோம்,
எல்லா ஊடகங்களுக்கும் கொடுத்தோம். அப்படி கொடுக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. சாதாரண கடனில் இருக்கிற இளநீர் விற்கின்றவர்கள் முதற்கொண்டு எல்லா நிலைகளும் ஐடி என்கிற மிகப்பெரிய செக்டாரில் பணி செய்கின்ற, இந்த கணினித்துறையில் பணியாற்றுகின்ற உயர்தட்டு மக்கள் வரையில், மருத்துவக் கல்லூரி மாணவர்களிலிருந்து சாதாரண ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் வரையிலும் வீதிக்கு வந்து போராடினார்கள். ஆனால் எங்களுக்கான இந்திய தேசம், இந்திய அரசு அதற்கான எல்லளவும் அந்த போரை தடுப்பதற்கு, என் மக்களுடைய அந்த பாரிய இழப்பை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லை. அப்போது எங்களை ஆண்ட தமிழ்நாட்டுடைய அரசும் அதை தடுப்பதற்கான ஒரு உருப்படியான அல்லது உணர்வுபூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு மனம் வெதும்பி அந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலே நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப எனக்கு முடியாமல், அதை அங்கே வந்த செய்திகளை தாங்கி தாங்கி மனதில் போட்டு வெம்பி தூக்கம் இல்லாமல் மிகப்பெரிய அளவிற்கு நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த இறுதி மே 18 வரையெல்லாம் கூட அதுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அது இன்னமும் கூட எனக்கு அதை நினைத்தாலே இரவு முழுவதும் தூக்கம் வராது. அந்த செய்திகளை யூடியூப்பில் பத்திரிகைகளில் படித்தாலோ அதை நினைக்கும் போதெல்லாம், நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம், இவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி, மிக பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட ஒரு கட்சியில் இருக்கிறோம். அந்த கட்சிக்கு தலைமைக்கும் சொல்கிறோம், நம்ம எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு கூண்டோடு ராஜினாமா பண்ணலாம், எம்பிக்கள் எல்லாம் கொண்டு ராஜினாமா பண்ணலாம். நம்ம 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேரை மாநாட்டுக்கு திரட்டுறோம். அந்த மக்களை நம்ம திரட்டி ஒரு விமான நிலையத்தை முற்றுகையிட்டு இயங்க விடாமல் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய பெரிய அழுத்தத்தை கொடுக்கலாம், இல்லை தொடர்பு நிலையங்களை முற்றுகையிடலாம், இல்லை வருமான வரித்துறை அலுவலகங்களை இயங்காமல் தடுக்கலாம், மத்திய அரசு அப்பயாவது அங்கே போரை நிறுத்தும் அப்படின்றது. அப்புறம் இங்கே இருக்கிற பல தலைவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் ஆதரித்து தொடர்ந்து களமாடி வருகின்ற பல்வேறு தலைவர்களை எல்லாம் போய் சென்று சந்தித்து ஒரே மேடைகளிலே நாங்கள் இங்கே சென்னை எம்ஜிஆர் நகரிலே கூட ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு 10 லட்சம் தமிழர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த எந்த முன்னெடுப்புகளும் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறவில்லை. அங்கு நடந்த அந்த பாரிய அந்த இனப்படுகொலைக்கு தாய் தமிழ்நாட்டில் இருந்த நாமும் ஒரு காரணமாக இருந்தோம். உலகத்தில் வேறு எந்த ஒரு இனமாவது அதனுடைய சகோதர இனத்திற்கு இது போன்ற தொப்புள்குடி உறவுகளுக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இனம் மிகப்பெரிய அளவிலே கொதித்தெழுந்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்து அதை தடுத்திருக்கும். ஆனால் இந்த உலக சமூகம், இந்த ஐநா அறமன்றம் என்று சொல்லக்கூடிய ஐநா அறமன்றம், இந்த உலக நாடுகள், இந்த வல்லாதிக்க நாடுகள் எல்லாமே தங்களுடைய புவி சார்ந்த அரசியல் லாபங்களை மட்டும்தான் குறியாக பார்த்தார்கள், இந்தியா உள்பட. ஆனால் அங்கு நடந்தேறிய அந்த மாபெரும் இன அழிப்பை, அந்த இனப்படுகொலை, உலகத்தில் ஒரு குழந்தை தன் தாய் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் பால் குடித்த அந்த காட்சியோடு கொலை செய்யப்பட்டது. பச்சை குழந்தை வயிற்றிலிருந்து குண்டு பாய்ந்து வெளியே தூக்கி எறியப்பட்டது. இந்த கோர காட்சிகளை இன்றும் இப்போதும் நினைத்தால் கூட உலகையே உலுக்கிய காட்சிகள். பெண் போராளிகள் ஆடைகள் உருவப்பட்டு அவர்களை அவமானப்படுத்தப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டார்கள். குழந்தைகள், நடக்க பழகாத குழந்தைகள் கூட தவழுகிற வயதிலேயே அந்த குண்டுகளுக்கு இரையானார்கள். இறந்த குழந்தைகளை புதைக்க கூட நேரம் இல்லாமல் உயிரோடு இருக்கிற மிச்ச குழந்தைகளை எடுத்து கொண்டு ஓடிய காட்சிகள் எல்லாம் பார்த்த பொழுது எப்படி அதையெல்லாம் பார்த்து எப்படி நம்ம என்ன பண்றது, உங்களுக்கு என்ன மாதிரியான எழுச்சிகள்? ஏன்னா நீங்கள் ஒரு போராட்ட குணமிக்கவர், சொல்லப்போனால் நிறைய போராட்டங்களில் நீங்கள் நேரடியாக மறைமுகமாக பங்கெடுத்தவர். இந்த அகோர கொடூரமான காட்சிகளை பார்த்த பொழுது எத்தகைய தாக்குதல், மன எழுச்சிக்கு நீங்கள் ஆளானீங்க? இல்லை, அதான் இந்த 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 அழிவை, இந்த மிகப்பெரிய ஒரு சோகசமூகம், அது வரலாற்றில் மிகப்பெரிய எந்த உலக ஒரு நாட்டிலும் நடந்தேறியாத மிகப்பெரிய அவலங்களை அங்கே ஒரு போராட்ட களத்தில் தன்னுடைய விடுதலைக்காக, தன் மக்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிற போராளிகளை நீங்கள் குறிப்பிட்டது போல் பெண் போராளிகளை ஆடைகளை அவிழ்த்து அவர்களை மிக கேவலமான முறையில் சித்திரவதை செய்து அது உறுப்புகளை துப்பாக்கியால் சுட்டு பெண் போராளிகளையும் ஆண் போராளிகளையும் 2 டாங்கிகளிலே கட்டி வைத்து அந்த டாங்கிகளை இருபுறமும் இயக்க செய்து உடல் பிளந்து செத்துமடைந்தார்கள். அதாவது அதான் சொல்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் 10 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க, 1 கோடி பேர்லாம் விடுதலை போராட்டத்தில் சேர்த்துருக்காங்க உலக யுத்தத்தில் போரில். ஆனால் இப்படி ஒரு அநியாயம் செய்யப்பட்டு வல்லூறு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 90,000க்கு மேற்பட்ட எமது தமிழீழ உறவுகள் அந்த மண்ணில் இன்றைக்கு தாலி எடுக்கப்பட்டு விதவைகளாக இருக்கிறார்கள். அதில் பல்லாயிரக்கணக்கான எனது உறவுகளை சிங்கள பேரினவாதம், தாயின் முன்னே மகளை கற்பழிப்பதும் மகள் முன்னே தாயை கற்பழிப்பதும், இருவரையும் கணவன் தந்தை மகன் முன்னே கற்பழித்த கொடூரங்கள், இது உலகத்தை எந்த நாட்டு இராணுவமும் செய்யாத ஒரு கொடூரம். அதோடு மட்டுமல்ல, பெண்களின் மார்புகளை அறுக்கப்பட்டது, மார்புகளை சூசாக்சு கால்களால் ஏறி நின்று இருப்பது, பிறப்புறுப்புகளில் வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்தது,
மின்சாரம் பாய்ச்சுவது, இது எல்லாம் சித்திரவதை, அணுவாக சித்திரவதை செய்து ஒரு நாகரிகமான மனிதன் செய்யக்கூடிய காரியமே அல்ல இது. அவர்கள் நாகரிகமானவர்கள் என்று உலகம் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற 12 கோடி தமிழர்களில் எவனாவது சிங்கள இராணுவமும் சிங்கள ராஜபக்சே அவருடைய சகோதரர்களும் மனிதம் என்று சொன்னாலே அது என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கொடுமைக்காரர்கள், கொடூரக்காரர்கள். இன்றைக்கு வெளிவந்திருக்கிற பல்வேறு ஊடக செய்தியின் வாயிலாக வெளிவரப்பட்டிருக்கிற 12 வயது பாலகன் பாலச்சந்திரன், தமிழே தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அன்பு பிள்ளை என்பதை தவிர, எங்கள் ஒரு தமிழ் குழந்தை என்பதை தவிர, அவர் ஆயுதத்தை ஏந்தி இராணுவத்துக்கு எதிராக போரிட்டாரா? சிங்கள பேரினவாதத்தின் மீது குண்டு போட்டாரா? சிங்கள பொதுமக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று மனித வெடி குண்டாக வெடித்தார்களா? நான் சொல்லுகிறேன், பாலச்சந்திரன் வெடிக்க வேண்டாம். தமிழீழ விடுதலை புலிகளை தலைமையேற்று நடத்திய தேசிய தலைவர் அவர்கள் எங்கேயாவது இலங்கை தீவில் அல்லது இலங்கை சிங்கள தீவில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அப்பாவி சிங்களர்களை கொலை செய்ததாகவோ குண்டு வீசியதாகவோ கொன்றதாகவோ ஒரு சிங்கள பொண்ணை, ஒரு விடுதலை புலி வீரன், போராளி வீரன் கண்தொட்டு பார்த்ததாக, கண்ணெடுத்து பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு உண்டா? ஒரு வழக்கு பதிவு உண்டா? ஒரு சிங்கள பெண் தனியாக வந்தவளை புலிவீரன் கடத்தி காட்டிலே கற்பழித்தான் என்ற செய்தி உண்டா? ஒரு பெண்ணை வன்னி காட்டில் விடுதலை புலிகள் பணைய கைதாக பிடித்தார்கள் என்ற செய்தி உண்டா? அப்பாவி சிங்களவர்கள் குடியேறுகின்ற பகுதிகளில் எங்கேயாவது ஒரே ஒரு ஆட்லரி பீரங்கியோ ஒரு குண்டுகளையோ விடுதலை புலிகள் வீசினார்கள், தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்னார்களா? உலக நாட்டில் எந்த நாட்டு விடுதலை போராட்டத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேராக புலிகளின் தலைமை, புலிகளின் இயக்கம், எமது உறவுகளான அந்த போராளிகள் வான்படை அமைத்தார்களே, அந்த வான்படை நினைத்திருந்தால் அவர்கள் தாங்கி சென்ற அந்த ஆயுத குண்டுகள் சிங்கள பேரினவாதத்தை தாங்கி நிற்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைமையிடத்தில் வீசியிருக்கலாம், பிரதமருடைய அலுவலகத்தில் வீசியிருக்கிறான், நாடாளுமன்றத்தில் வீசியிருக்கிறான், ஏன் அப்பாவி கோடிக்கணக்கான சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் வீசியிருக்கலாம். ஆனால் எங்கள் போராளிகள் பறந்து சென்ற விமானம் எங்கள் எதிரியின் இலக்கை மட்டும் நோக்கி குண்டு வீசிவிட்டு தாயக தமிழகத்துக்கு திரும்பிய வரலாறுகள் எல்லாம் அனைத்து ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தமிழக விடுதலை புலிகளினுடைய கரும்புலிகள் என்று சொல்லக்கூடிய தன் உடலையே அந்த மண்ணின் விடுதலைக்காக வித்தாகி விழுந்து மறைந்திருக்கிறார்களே, அந்த மாவீரர்கள் சிங்கள இராணுவம் பயன்படுத்திய இராணுவ விமான நிலையத்தை தான் தாக்கினார்கள். பொதுமக்களை அனைவரையும் வெளியேற்றிவிட்டு தான் இராணுவத்துகளை அனுதாபுரம் தாக்குதலை வெற்றிகரமாக ஒரே ஒரு சிங்கள பயணி, ஒரே ஒரு சர்வதேச பயணி, ஒரே ஒரு இந்திய பயணி அந்த விமான நிலைய காட்டுநாயக்க விமானத்தள தாக்குதலாக இருந்தாலும், அனுதாபுரம் விமான நிலைய தாக்குதலாக இருந்தாலும், கொழும்பு விமான நிலைய தாக்குதலாக இருந்தாலும், எங்கேயாவது ஒரே ஒரு குடிமகனை, வேறு நாட்டு பயணியை கூட எங்கள் தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் கொன்றதாக வரலாறு உண்டா? ஆனால் அப்படி ஒரு ஆளுமை பண்போடு, ஒரு தலைமை பண்போடு, ஒரு போர் நெறி ஒழுக்கத்துடன் நடந்தேறிய அந்த விடுதலை போராட்டத்தை இன்றைக்கு எங்கள் தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த 7 கோடி தமிழர்களும் பார்க்கின்ற வகையில், உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி தமிழினம் பார்த்து கையேறும் நிலையில் கண்ணீர் விட்டு சிந்தியதை தவிர, அழுததை தவிர, நாங்கள் வீதிக்கு வந்து புரண்டதை தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியாத அந்த இயலாமை, அந்த குற்ற உணர்வு எங்களை இப்போதும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உங்களை போன்று ஒரு ஊடகத்தில் ஊடகவியலாளராக பணியாற்றிய எங்கள் அன்பு தங்கை, அழகான எங்கள் ஈழத்தமிழ் குரலுக்கு சொந்தக்காரர் இசைப்பிரியா, எவ்வளவு நாசகாரர்கள் ஒன்று சேர்ந்து கற்பழித்து கொலை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் போராளி புலிகளையும் உங்களை போன்ற ஊடக நண்பராக பணியாற்றியவர்களையும் இசைப்பிரியாவையும் கொண்டு வந்து முற்றுமுதலுமாக ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி கைகளை கட்டிவிட்டு மாறி மாறி வன்புணர்வு செய்து கற்பழித்து கொன்ற கொடூரம் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான போராளிகளை ஆடைகளை அவிழ்த்து கை கால்களை கட்டி குளத்திலே கொண்டு வந்து போட்டு சுத்தமாக நிறுத்தி அதிலிருந்து ஒருவராக கொண்டு போய் நிறுத்தி சுடுகிறார்கள். 12 பேரை மட்டும்தான் சுட்டதாக இன்றைக்கு சேனல் 4 என்கிற அந்த இங்கிலாந்து ஊடகம் வெளியிட்டது ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இப்போது படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறத அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எது என்ன ஆகியது என்றே தெரியவில்லை. பல வேன்களிலே பொதுமக்களோடு கடத்தி செல்லப்பட்ட எண்ணற்ற இளைஞர்கள், மாணவர்கள் எதிர்காலத்தில் புலியாக வருவான் என்கிற ஐயத்திலேயே திட்டமிட்டு ஆயிரக்கணக்கிலே கொண்டு போய் கொன்ற கொடூரம் இந்த சிங்கள பேரினவாத அரசு இப்போது நம் நிலத்தை கைப்பற்றி இராணுவ முற்றுகைக்குள் வைத்திருக்கிற இடங்களில் இராணுவ தளவாடங்கள் கட்டுவதற்கு, இராணுவ அலுவலகம் கட்டுவதற்கு அவர்கள் பொக்கில் இயந்திரங்களை, ராட்சச இயந்திரங்களை கொண்டு போய் மண்ணை தோண்டுகின்ற போது ஆயிரக்கணக்கான மனித எலும்பு கூடுகள் அந்த மண்ணில் எழுந்து நிற்கிறதே. இவற்றுக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தீர்வு கிடைக்காதா? என்றைக்காவது ஒரு நீதி கிடைக்காதா? என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலக சமூகம் இந்த மாபெரும் இனப்படுகொலையை கண்டிக்க முன்வராதா
என்கிற ஏக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு நடந்தேறிய அந்த மாபெரும் இன அழிப்பிற்கு, திட்டமிட்ட இன படுகொலைக்கு இன்றைக்கு எங்கள் நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய தேசமும் தோள் கொடுத்து துணை நின்று மாபெரும் இன அழிப்பை நடத்தியிருக்கிறதே, இதற்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்காதா என்கிற ஏக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த 2009 இன்று வரையிலும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அவதானித்திருப்பீர்கள். வேல்முருகன் என்னுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் திரட்டி இதுவரையில் 80களிலிருந்து இன்று வரையில் தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் முன்னெடுக்காத வெறுமனே ஒரு 200 பேர், 500 பேர், 1000 பேரோடு நடத்தியிருந்த அந்த போராட்டத்தை இந்த அழிப்பிலிருந்து, இந்த பாரிய அழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து இன்றைக்கு 50,000 பேர் ஒன்றாக திரண்டு மிகப்பெரிய பேரணி நடத்துவதும், மிகப்பெரிய ஒரு சமூக விழிப்புணர்வை உருவாக்குகிற முயற்சியிலே ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன அழிப்பை, இந்த மாபெரும் பாதகச் செயலை, எமது உறவுகளை கொன்று அழித்த இந்த சிங்கள பேரினவாதத்தின் திட்டமிட்ட இனப்படுகொலையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை என் உள் மனது நாமும் இதில் ஒரு குற்றவாளியாகத்தான் இருந்திருக்கிறோம் என்கிற அந்த குற்ற உணர்வு தான் என்னை அந்த உடல்நிலைக்கு பாதிப்பு. காரணம், ஏதும் செய்ய முடியவில்லை. இந்திய அரசு நினைத்திருந்தால் அந்த போரை இந்திய அரசு தான் நடத்தியது. இந்திய அரசு நிறுத்தியிருக்கலாம், அங்கு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியிருக்கலாம். விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவர் அண்ணன் நடேசன் அவர்களும், புலித்தேவன் அவர்களும், இன்னும் பல்வேறு தோழர்களும் வெள்ளை கொடியேந்து வந்தபோது கூட வாருங்கள் உங்களை உயிரோடு காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அழித்தொழித்தது சிங்கள அரசு, அதற்கு உத்தரவளித்தது இந்திய அரசு என்ற செய்திகள் எல்லாம் இப்போ உண்மைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வருகின்ற போது இந்த மண்ணில் இருந்து கொண்டு எதுவும் செய்ய முடியாத வெறும் மனித பிண்டங்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோமே. ஆக இந்த தவற்றிற்கு ஒரு நீதி வேண்டி எமது உலகத் தமிழினம், எமது ஈழத் தமிழினம் களத்தில் நின்று கொட்டும் பனி கட்டின் மழையில் நின்றும், மிகப்பெரிய வெயிலுக்கும் நின்றும் ஊர்வலங்களும் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் உண்ணாவிரதங்களும் இன அழிப்புக்கான காட்சி ஊடகங்களை கொண்டு ஐநா அரமன்றத்தின் முன் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட நான் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றேன், ஜெர்மனி, நார்வே உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணித்தேன். நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவுக்கு சென்றேன். அங்கு முருகதாஸ் தன் தேக்குமர உடலை அவன் தீயிட்டு கொளித்து கொண்டு அரமன்றமே எங்களுக்கான நீதியை நீங்கள் வழங்குங்கள் என்று அந்த மண்ணில் துடிதுடிக்க இறந்த அந்த இடத்தில் நான் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் விட்டு கதறி எழுதேன். காரணம், அந்த உலகத்திற்கு அறம் வழங்குகின்ற அந்த ஐநா மன்றம் கூட எங்கள் இன அழிப்பை கண்டுகொண்டும் காணாமல் இருந்தது. அந்த ஐநா மன்றத்துடைய பிரதிநிதிகள் கூட சிங்கள பேரினவாதன் துப்பாக்கிக்கு பயந்து அங்கே மக்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு வெளியேறினார்கள். செஞ்சிலுவை சங்கம் வெளியேறியது. அங்கே இருக்கிற பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்களை சிங்கள பேரினவாத அரசு மிரட்டி வெளியேறினார்கள். ஆக இவற்றையெல்லாம் இந்த மண்ணில் இருந்து பார்த்து கொண்டு, அவ்வளவு அழிப்பையும் கண்கூடாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டும், நீங்கள் சொன்னது போல் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியிழந்தை பார்த்து கொண்டு கதறி அழுது கண்ணீரை துடைக்கின்றவர்களாக இருந்தோம். அல்லது நாங்கள் எடுத்த போராட்டங்கள் முன்னெடுப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலும் ஒரு 18க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டு அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்துவர்களாகத்தான் எங்களை போன்றவர்கள் இருந்தோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் செய்த அந்த தவறுக்கு, அந்த நேரத்தில் அந்த இனப்போரை, அந்த இன அழிப்பை தடுத்து நிறுத்த தவறிய அந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் உறவுகளை எல்லாம் இனிமேலாவது ஒன்றிணைத்து அதற்கான நீதி கோரும் போராட்டங்களில் ஒருங்கிணைய வேண்டும். அதற்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும். அந்த இன அழிப்புக்கான குற்றவாளிகள் ஐநா அரமன்றத்தின் மூலமாக ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த எம் தமிழீழ உறவுகளுக்கான நீதி பெற்றுத்தர வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த சுதந்திர தாகம், தமிழீழ விடுதலைக்காகத்தான் 55,000 மாவீரர்கள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். அந்த மண்ணில் அந்த மாவீரர்களுக்காக கட்டியெழுப்பப்பட்ட துயிலும் இல்லங்கள் கூட மண்ணோடு மண்ணாக அன்று மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அவலங்களை செய்தவனுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனையை இந்த சர்வதேச சமூகம் பெற்றுத்தர வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காகத்தான் தாய் தமிழ்நாட்டில் சாதிகளை மறந்து, கட்சிகளை மறந்து, கொடி எல்லைகளை கூட கடந்து நாங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று கூட்டமைப்பை உருவாக்கி கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இந்த பணிகளை நாம் செய்து வருகிறோம். அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். இதுவரையில் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல்வேறு தலைவர்களை, மதிப்பிற்குரிய திரு வைகோ, மதிப்பிற்குரிய ஐயா நெடுமாறன், மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி, மதிப்பிற்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், மதிப்பிற்குரிய திரு சீமான், அதேபோல் விடுதலை போராட்டத்தினுடைய தமிழ் ஈழத்தை ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அங்கு நடந்தது இனப்படுகொலை என்கிற அளவில் கண்டிக்க முன்வருகின்ற அகில இந்திய கட்சிகளான சிபிஐ, சிபிஎம்,
இன்றைய பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் இருக்கிற குங்குநாடு திரு ஈஸ்வரன், திரு ஐஜேகே, திரு பாரிவேந்தர், திரு ஜான் பாண்டியன், திரு புவி ஜெகன்மூர்த்தி, இப்படி எண்ணற்ற தலைவர்களை உள்ளடக்கிய இன்றைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி ஓட்டரசியலை விரும்பாத மதிப்பிற்குரிய ஐயா நம்முடைய மணியரசன் போன்றவர்கள், தோழர் தியாகு போன்றவர்கள், இதுபோன்று என்ன வரிசையில் சொல்லிக்கொள்ளி போகலாம். இவர்கள் மாணவர்கள் 2009க்கும் பிறகும் 2011க்கும் பிறகும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர் இயக்கங்கள், அமைப்புகள், தோழர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கண்முன்னே நடந்தேறிய அந்த இனப்படுகொலையை அன்றைக்கு வேல்முருகன் ஒரு அரசியல் கட்சியில் இருந்த காரணத்தினாலே ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை தன்னிச்சையாக திரட்டி தடுப்பதற்கான முயற்சி எடுக்க முடியாத அந்த இயலாமையை இன்றைக்கு சுதந்திரத்தோடு தனியாக ஒரு கட்சி நடத்துகிற நான் இதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் சென்று சந்தித்து இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை ஒன்று திரட்டி அங்கு நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை, அதற்குரிய நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக எமது ஈழத்தமிழருடைய சுதந்திர அந்த தமிழீழத்தை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை உலக சமூகமும் எங்களை ஆளுகிற இந்தியாவும் முன்னெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை இன்றைக்கு பரவலாக்கியிருக்கிறோம். அதனுடைய கடைசி ஒரு வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். விடுதலை புலிகளால் முல்லைப் பெரியார் அணைக்கு ஆபத்து என்கிற ஒரு செய்தியை மத்திய உளவுத்துறை திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்த போது அந்த மனுவையும் படிக்காமல் மேலோட்டமாக தமிழக அரசும் அதையே திரும்பி தாக்கல் செய்த காரணத்தினால் அதை எதிர்த்து இன்றைய அதிமுக கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற வேல்முருகன் தான் முதலில் கண்டித்து அறிக்கை விட்டான். இது ஏற்புடையதல்ல, இந்த கூற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். அதற்காக அவரிடத்திலும் முறையிட்டேன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதலில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் விடுதலை புலிகளால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அணைக்கும் பங்கம் இல்லை, விடுதலை புலிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்ட மத்திய அரசின் அறிக்கையினுடைய அந்த தொகுப்பை நாங்கள் நீக்குகிறோம், வேறு புதிய மனுவை தாக்கல் செய்கிறோம் என்கிற அளவுக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது என்று சொன்னால் அந்த மனமாற்றத்திற்கு, அந்த அரசியல் அழுத்தத்திற்கு வேல்முருகனும் ஒரு சிறு முயற்சி எடுத்துக்கிறான். வேல்முருகனுடைய கூட்டமைப்பும் வேல்முருகன் முன்னெடுக்கிற இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்களுடைய போர்க்குணமும் போராட்டமும் அவருடைய தொடர்ந்து ஈழமும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற நிலைப்பாட்டு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை இந்தியாவை ஆளுகின்ற ஒரு மத்திய அரசு அதனுடைய உளவு நிறுவனம் கொடுக்கின்ற இந்த அறிக்கையே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நீக்கம் செய்கின்ற அளவுக்கு இந்த நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சியான அதிமுகவுடைய தலைமையை மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் அந்த இன அழிப்பை உள்வாங்கிய என் தாய் தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் இளையோர் மனங்களை இன்றைக்கு இந்த மிகப்பெரிய பேரழிவு மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. ஆக விடுதலை புலிகளையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் அங்கு நடந்த இனப்படுகொலையும் என்று சொல்லாத அவர்களை எதிர்க்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இனி கோலோச்ச முடியாது, அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது என்கிற ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதில் வேல்முருகனும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறான் என்கிற அந்த ஒரு ஆறுதலோடு தான் இந்த இனப்படுகொலையை நான் பார்க்கிறேன். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் தமிழ் ஈழம் வெல்லும். அந்த உணர்வோடு தான் நான் பார்த்த புலம்பெயர்ந்த அத்தனை தமிழர்களும் இருக்கிறார்கள். நான் சென்ற அத்தனை வீடுகளிலுமே காலம் தந்த எம் தலைவன் என்று அந்த போராளி தலைவனுடைய படமும் அந்த போராளிகளுடைய படங்களும் இடம்பெற்றிருக்கிறத ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் செல்கிற போது அந்த தமிழீழ தேசிய கொடியான புலிகளின் கொடியை ஏந்தி கம்பெருத்தோடு நிற்கிறார்கள். நான் விமான நிலையத்துக்கு சென்று இறங்கியவுடனே நூற்றுக்கணக்கான கொடிகளுடன் வந்து என்னை வரவேற்ற அந்த காட்சியெல்லாம் என் கண்முன்னே இன்னும் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. அந்த தருணம் தமிழீழ சுதந்திர மண்ணில் அந்த கொடி பறக்க வேண்டும். உலக அறமன்றம் என்று சொல்லக்கூடிய ஐநா மன்றத்தில் என் தமிழனுக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும். அந்த காலத்தை அந்த சூழலை தாய் தமிழ்நாட்டின் ஆதரவு நிலையை ஏற்படுத்துவதுதான் இன்றைய அரசியல் வேலையாகவும் அதில் பிரதான வேலையாகவும் இருந்து கூட நான் பங்காற்றி வருகிறேன். நிச்சயம் இந்த அழிப்பு, இந்த இனப்படுகொலை அங்கு நடந்தேறிய மிகப்பெரிய இந்த அழிப்பு தான் இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டத்தை உலகமயம் ஆக்கியிருக்கிறது. இன்றைக்கு உலகம் பார்க்கிறது, உலகம் பேசுகிறது. ஐநாவில் பல அமர்வுகளில் இது குறித்து தொடர்ந்து விவாத பொருளாக்கி குற்றவாளி கூண்டிலே இலங்கையை நாம் நிறுத்தியிருக்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு தாய் தமிழ்நாடம் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறொன்றும் அந்த இனப்படுகொலை என்னால் சொல்ல முடியும். உங்கள் உணர்வு புரிகிறது. ஆனால் குறிப்பாக இந்த ஈழ போராட்டத்தின் போது துரோகம் செய்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகம்,
அதை தொடர்ந்து ஈழப் போராட்டத்தை குறித்து பேசி பேசி அரசியல் ஆதாயம் தேடிக் கொண்டிருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. உச்சக்கட்ட கொடுமையாக முள்ளிவாய்க்கால் சமர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் இலங்கை அணியோடு இந்திய கிரிக்கெட் அணி துடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. தொடர்ந்து பேசுவோம். எதிரியை மன்னித்தாலும் துரோகியை மன்னிக்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். ஈழத்தமிழர்களுக்கு எதிரியார், துரோகியார்? தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. மீண்டும் வரவேற்கிறோம். ஐபிசி தமிழின் அகம்புறம் நிகழ்ச்சியில் நம்மிடையே தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான திரு வேல்முருகன் அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் வேல்முருகன். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம், அந்த 2009 காலகட்டத்தில் போர் உக்கிரமாக நடந்த அந்த காலகட்டத்தில் இலங்கையில் ஊடக கடமையாற்றி கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருவன். அங்கு நேரடியாக அங்கிருந்த மக்கள், தலைநகரம் கொழும்பாகட்டும் அல்லது வடக்கு கிழக்கில் இருந்த தமிழர்களாகட்டும், அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவர்கள் அத்தனை பேரும் சிங்களவர்கள் மீது எத்தனை கோபம் கொண்டிருந்தார்களோ அதே அளவு கோபம் இந்தியர்கள் மீதும் கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் இந்தியாவின் துரோகத்தால் தான் ஈழப்போரில் இந்த இடைக்கால தோல்வி வந்ததாக அவர்கள் கொந்தளித்தார்கள். இது எந்த அளவு உண்மை? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இது 100க்கு 100% உண்மை. அவருடைய கோபமும் நியாயமான ஒரு கோபம். காரணம், இந்திய என்கிற இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய நாடுதான் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்கியதிலே மிகப்பெரிய பங்காற்றியது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ராடார் கருவிகளை கொடுத்து போராளிகள் எங்கு ஒன்று சேர்கிறார்கள், எங்கு வீகம் அமுக்கிறார்கள், நம்முடைய தமிழக தேசிய தலைவர் எங்கு படைகளை நகர்த்துகிறார், அனைத்தையும் மிக துல்லியமாக கண்டுபிடித்து இந்த இடத்திலே கொத்து குண்டுகளை போடுங்கள், இந்த இடத்திலே பாஸ்பரஸ் குண்டுகளை போடுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவைச் சேர்ந்த பல இராணுவ ஆலோசகர்களும் சில விமானிகளும் பைலட் என்று சொல்லக்கூடியவர்களுமே கூட அங்கு பணியாற்றியதாக கூட பல செய்திகள், புகைப்படங்கள் வெளியாகி வந்தன. ஆக இந்தியா இதில் மிகப்பெரிய பங்காற்றியது, இந்த இன அழிப்பிலே மிகப்பெரிய காரியம் செய்தது என்பது யாராலும் இன்றைக்கு மறுக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த உண்மை ஒரு காலத்தில் வெளியே வரும். அதில் மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இடைவெளிக்கு முன்பு குறிப்பிட்டது போல் இன்றைக்கு அந்த தமிழ்நாட்டிலேயும் இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய துரோகம், நீங்கள் சொன்னது போல் அந்த ஈழத்தை பேசி பல்வேறு துரோகங்கள் இங்கு நடந்தேறியது. குறிப்பாக அன்றைய தமிழ்நாட்டுடைய அரசு செய்த மாபெரும் துரோகங்கள், மாபெரும் ஏமாற்று வேலைகள். அது துரோகம் தானே? கண்டிப்பா துரோகம் தானே. தமிழ்நாடு செய்ததும் துரோகம், இந்தியா செய்ததும் துரோகம். கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை புலிகளை நேசிக்கிற, அதற்காக சில சிறு உதவிகளை செய்கின்ற என்னை போன்றவர்கள், மேற்புக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணியை போன்றவர்கள், ராமகிருஷ்ணனை போன்றவர்களை தவிர்த்து பெரும்பான்மையான தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளும் மிகப்பெரிய அகில இந்திய கட்சிகளும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு மாபெரும் துரோகம் செய்திருக்கிறார்கள். காரணம், அங்கு நடந்தேறிய அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இயக்கங்களும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் போராடிய போது அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்து இதோ போரை நான் நிறுத்திவிட்டேன் என்று சொல்லி திரும்ப பெற்றுக்கொண்ட திமுகவினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் செய்தது மாபெரும் ஒரு துரோகம். அவர் மத்திய அமைச்சர்கள் அங்க வகித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஆதரவோடு தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு எங்கள் மக்களை நீங்கள் கொள்கிறீர்கள், நான் இதோ என்னுடைய எம்பி பதவிகளை அனைத்தையும் ராஜினாமா செய்ய போகிறேன் என்றெல்லாம் சொன்னவர் ராஜினாமா கடிதங்களை வாங்கி ஒரு கட்சியினுடைய தலைவர் வைத்துக் கொண்டார். நாடாளுமன்ற பேரவைத் தலைவருக்கு அனுப்பவே இல்லை. சக்கர நாற்காலியில் சென்று தேர்தல் முடிந்தவுடன் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல பதவிகள் வேண்டும் என்று கேட்ட தலைவர், ஆனால் எம் இனத்தை அழித்து ஒழித்த சிங்கள பேரினவாத அரசுக்கு துணையாக இருந்த இந்தியாவை, வழிநடத்த இந்தியாவை எங்கும் ஒரு இடத்தில் கூட கண்டிக்கவில்லை. அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி தான் நான் சொன்னேன். ஈழத்துக்காக 70 ஆண்டு சிறை போறேன்னு சொன்னீங்களா, மத்திய அமைச்சர் அன்புமணி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னோம். எதுவுமே அவர் செய்யலையே. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்றைக்கு இருந்த திமுகவும் அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகள், ஆதரவளித்த கட்சிகளும் மத்திய அரசியல் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடித்திருந்தார்கள், சம்பாதித்திருந்தார்கள். அந்த வழக்கை
மத்திய புலனாய்வு நிறுவனமான சிபிஐயின் ஊடாக காங்கிரஸ் கையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் ஈழப் போரை நிறுத்த சொன்னால், ஈழ இனப்படுகொலை குறித்து நீங்கள் வாய் திறந்தால் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு தீகார் சிறையிலே கம்பி எண்ண வேண்டும் என்பதை கூறி சோனியாவும் மன்மோகன் சிங் அரசும் மிரட்டியது. அதுதான் 2G வழக்கு திமுகவின் மீது, அதுதான் அன்புமணி மீது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்துள்ள 2 சிபிஐ வழக்கு. ஆக இதை காட்டி அவர்கள் மிரட்டியது போது தங்கள் சுயலாபத்திற்காக, தங்கள் சம்பாதித்து வைத்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் அமைச்சர் பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எம் இனத்தை அங்கு காட்டி கொடுத்தார்கள். இல்லை, நீங்கள் ஒரு உணர்வாளர், நீங்கள் அந்த கட்சியில் ஒரு தளபதி என்றே சொல்லலாம். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், செல்வாக்குள்ள ஒரு ஆள். நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் நீங்கள் எடுத்து கூறியிருக்கலாம், நீங்கள் இன்னும் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்கலாம். நீங்கள் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டை தான் பாட்டாளி மக்கள் மீது கட்சியும் மக்கள் வைக்கிறார்கள். நீங்கள் எந்த வகையில் அழுத்தம் போட்டீர்கள்? அதுதான் நான் சொன்னேன். என்ன இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. போர் முனையிலிருந்து எனக்கு முக்கியமான தலைவர்களிடத்திலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தன. இந்த தொலைபேசி அழைப்புகளை கொண்டு ஒரு அரசியல் துறை பொறுப்பாளர் பேசுகிறார், ஐயா உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார், பேசுங்கள் என்று சொன்னேன். கைபேசி வாங்க மறுத்தார் மருத்துவர் ராமதாஸ், தூக்கி எறிந்தார். அப்புறம் ஓடி எடுத்து சென்று நான் ஜி.கே. மணியிடம் கொடுத்தேன். அப்போது நடேசன் ஐயா அவர்கள் பேசினார். அவர்கள் சொன்னார்கள், நான் உங்கள் மட்டும் பேசவில்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன், தயவு செய்து இந்திய அரசினுடைய வழிகாட்டுதலோடு ஒத்துழைப்போடு தான் இந்த போர் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் தாருங்கள் என்று தான் சொன்னார்கள். அவர்கள் நாங்கள் புலிகள், இராணுவம், சிங்கள இராணுவம், போராளிகளும் விடுதலை புலிகளும் சிங்கள இராணுவம் சண்டையிட்டால், போர் நடத்தினால் ஒரு காலத்திலும் சிங்களம் எங்களை வெற்றி கொள்ள முடியாது, எதிர்த்து நின்று அவன் போரிலே வெல்ல முடியாது என்பதை சிங்கள தேசம் உணர்ந்தது. அதனால்தான் இந்தியா இன்றைக்கு அந்த போரை நடத்தி கொண்டிருந்தது. அது இந்த உண்மையை நாடாளுமன்றத்திலே ராஜபக்சேனுடைய சகாக்கள் அறிவித்தான். இந்தியாவிற்கான போரை நாங்கள் நடத்தினோம், எங்களுக்கான போரை நடத்தவில்லை என்று. உண்மை இதுவரையிலும் இந்திய அரசு மறுக்கவில்லை. அப்போதுதான் நான் அங்கு ஒரு உட்கட்சியிலே ஒரு புரட்சியை நாங்கள் உருவாக்கினேன். என்னோடு சில சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்துக்கொண்டு இவ்வளவு மோசமாக நடக்கிறது என்று சொல்லி கட்சியினுடைய கட்டளையை மீறி சென்னை எம்ஜிஆர் நகரிலே மதிப்புக்குரிய வைகோ, திருமாவளவன், வேல்முருகன், குளத்தூர் மணி, ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் நடத்தினேன். என் கட்சி அதில் நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னது. நான் கலந்து கொள்வேன், அங்கு என் இனம் அழிகிறது, நான் இங்கு கூட்டணி பார்க்க மாட்டேன், சாதி பார்க்க மாட்டேன், போரை தடுத்துவதற்கு நாங்கள் தமிழ் மக்களை, தமிழக தலைவர்களை ஒன்று திரட்டி ஒரே மேடையில் நாங்கள் திரளுகிறோம் என்று சொல்லி நான் பல கூட்டங்களிலே கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி, தலைமையை மீறி நான் இந்த போராட்ட களத்தை முன்னெடுத்தேன். ஆமாம், நீங்களே குறிப்பிடுகிறீர்கள் கட்டுப்பாட்டை மீறி சென்றதாக. முதலில் இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். நடேசன் அவர்களினுடைய தொலைபேசி அழைப்பை மருத்துவர் எடுக்க மறுத்ததோடு தூக்கி எறிந்தார். இது உண்மைதானா? உண்மை பதிவு இருக்கிறது. இன்னும் திரு ஜி.கே. மணி அவர்கள் அப்புறம் போய் எரிஞ்ச பிறகு நான் போய் திரு ஜி.கே. மணிகிட்ட அந்த தொலைபேசி எடுத்து கொடுத்தேன். அவர் வாங்கி பேசிட்டு சரி நாங்கள் பார்க்குறோங்க, நாங்கள் சொல்கிறோங்க ஐயா கிட்ட சொன்னதெல்லாம் வரலாற்று உண்மை பதிவு இருக்குது. இன்றைக்கி இந்திய அரசு உளவு நிறுவனிச்சுன்னா சேட்டலைட்டில் இன்னும் எனக்கு நம்பர் இருக்குது, 777 என்று ஆல் 7 என்று வரும் சேட்டலைட் நம்பரு. அதே மாதிரி பிரைவேட் நம்பர் என்று வரும். தைலாபுரம் தோட்டத்தில் கொடுத்துருக்கேன். சென்னையில் பல முறை, இது ஒரு முறை 2 முறை இல்லை. மனச்சாட்சி உள்ள இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கோக்கா மணி என்கிற ஜி.கே. மணி இன்றைக்கு அவர் விரும்புகிற, அவர் குடும்பங்கள் குலதெய்வமாக போற்றுகிற கோயிலில் வேல்முருகன் சொல்வது பொய், நடேசனுடைய தொலைபேசி என்னிடத்தில் தந்தார், நான் பேசவில்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் திரு நடேசன் ஐயா அவர்கள் என்னிடத்தில் பேசிவிட்டு, ஜி.கே. மணியிடம் பேசிவிட்டு, நம்முடைய தோழர் சீமானுக்கு தொடர்பு கொண்டு நான் வேல்முருகனிடம் பேசிவிட்டேன், ஜி.கே. மணியிடம் பேசிவிட்டேன், நீங்களும் உங்களால் ஆனதை செய்யுங்கள் என்று சொன்னதாக திரு சீமான் அவர்களும் என்னிடத்தில் அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் தொடர்பு கொண்டு தகவல் சொன்னார். நீங்கள் சீமானை கூட நேர்காணலை சந்திக்கலே சொல்லலாம், வேல்முருகன் அண்ணனிடத்தில் பேசிவிட்டு திரு நடேசன் ஐயா உங்களிடத்தில் பேசினாரா என்று. அடுத்தது இன்னொரு தோழர் தமிழேந்தி, அந்த தோழர் சில நாட்களுக்கு முன்பு பேசினார்கள். அடுத்த பிறகு அவர் பேசிய செய்திகளையும் நான் சென்று சொன்னேன். ஆக எந்த செய்தியும் காது கொடுத்து கேட்கவில்லை, எல்லாவற்றையும் மூ என்று கேட்டுக்கொண்டு இவர்களும் அந்த ராஜினாமா நாடகத்துக்கு துணை போனார்களே தவிர மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை, தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்யவில்லை. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடு தான், அந்த கேள்விதான் தன்னிச்சையாக நான் என்னுடைய ஆதரவாளர்களை நான் திரட்டி நான் செயல்பட்ட முயற்சித்தது தான். அதனுடைய வெளிப்பாடு தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். ஏற்கனவே நிர்வாக குழுவில் கேட்டது, இந்த உச்சக்கட்ட போரின் போது அதையெல்லாம் அப்படியே மௌனம் காத்து வச்சிருந்தார்கள். இதையெல்லாம் இவன் பதவியில் இருக்கிறான், இப்போ நீட்னா கொரடாவாக இருக்கிறான், இவங்க கூட ஒரு 10 எம்எல்ஏக்கள் 15 எம்எல்ஏக்கள் வெளியிடுவாங்க, கட்சி 2ஆ உடஞ்சிரும், அதனால் இவனை இப்போ நேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தல் முடிந்து தோல்வியுற்ற பிறகு சட்டப்பேரவை தேர்தலுக்கு நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன்.
அது எல்லா பதிவுகளும் பதிவாயிருக்கு, தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில். எம் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியோடு திமுகவோடு ஒரு காலத்தில் நம்ம கூட்டணி வச்சுக்க கூடாது, அதனால் இதில் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு விரும்பலை, நான் சாவு வீட்டில் இருக்கிறேன், எழுவு வீட்டில் இருக்கிறோம் அப்படி என்றெல்லாம் சொன்னேன். ஆக இது எல்லாமே தெரியும். இந்த விவாதங்கள் அனைத்துமே பேசப்பட்டிருக்கிறது, பல பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டப்பட்டிருக்கிறது. வேல்முருகன் தலைமைக்கு எதிராக புரட்சி செய்கிறான் என்ற செய்தி, அங்கே கலகம் செய்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பல்வேறு வாரதழ்களிலே பதிவாகி இருக்கிறது. ஆக அவ்வளவு பெரிய அந்த இன அழிப்பை தடுக்க தவறிய குற்றவாளி கூண்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பு இருக்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. அதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது, சாட்சிகள் இருக்கிறது. மனச்சாட்சியோடு அவர்கள் அதை ஒற்றுக்கொண்டு அந்த தவற்றை திரித்துக் கொள்வதற்காவது இனி தாய் தமிழிடம்தான் ஒற்றை தீர்வு என்கிற அந்த கருத்தியலுக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். விடாக்களுக்கு மிகுந்த விரிவாகவும் வெளிப்படையாகவும் பதில்களை தந்தீர்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த ஐபிசி தமிழ் ஊடகத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது தமிழர்களுக்கு வேல்முருகன் என்பவன் யார், எப்படிப்பட்டவர், என்னென்ன பணிகளை செய்து கொண்டு வருகிறார், எந்தெந்த களத்தில் பணியாற்றுகிறார் என்கிற பல்வேறு தரப்பட்ட, இதுவரையிலும் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு ஊடகங்களுக்கு சொல்லாத பல செய்திகளை எனது வாயிலாக சொல்ல வைத்து எமது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும், இங்கு பணி செய்கின்ற ஊழியர்களுக்கும், தங்களுக்கும், குறிப்பாக இந்த ஐபிசி தமிழ் இந்த ஊடகத்தை கண்காணித்து வருகிற, பார்த்து வருகிற, பேராதரவு வழங்கி வருகிற அனைத்து உலக தமிழ் எமது உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வேறொரு தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசா பொருளை பேசையாம் துணிந்தோம் என்பதற்கேற்ப இதுவரை பேசாத பேச்சை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவரையில் யாரும் கேட்டிராத கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு யாரும் பகிர்ந்திராத பதில்களோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இப்போது நிறைவுக்கு வருகிறது. நேரம் கருதி இது முடிக்கப்பட்டாலும் இதன் அடுத்த பகுதி, இரண்டாம் பகுதி வரும் வாரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம். ABC Tamil.